நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகும். நம்ம கூட நல்லாவே பாண்டிங்கில் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய டே டு டே லைஃப்பில் நான் என்ன தான் பிஸியாக இருந்தாலும், ஒர்க் இருந்தாலும், என்னோடய பொண்ணுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆவேன். என்னோடய பாப்பாவை ஈவினிங் டைமில் நான் வந்து பக்கத்தில் ஏதாவது பார்க் இருந்தால் கூட்டிகிட்டு போவேன். இல்லை சும்மா நார்மலாக ரோட்டில் ஒரு வாக் கூப்பிட்டு போவேன். பேர்ட்ஸ் பறந்தா காட்டுவேன். இல்லை செடி, மரம் அந்த கலர்ஸ்லாம் பார்ப்பா. ஃப்ளவர்ஸ் இருந்தால் அந்த கலர்ஸ்லாம் பார்ப்பா. ஸோ அவங்க விஷுவல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா மைண்டில் வந்து அப்சர்வ் ஆகும். இதான் அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணுற ஸ்டேஜ். அண்ட் முக்கியமாக ஒரு ஹேபிட் என்னென்னா, ஈவினிங்கில் சாமி கும்பிட்டே ஆகணும் எனக்கு. அதான் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கும்பிடும் போதே அவளையும் தூக்கி வச்சு காட்டுவேன். அவளும் பாப்பா. அண்டு ஸ்லோகம் முக்கியமாக சொல்லிக் கொடுப்பேன். ஏதாவது 2 ஸ்லோகம் சொல்லி கொடுத்தேன்னா அவளுக்கு மைண்டில் அப்சர்வ் ஆகும், கேட்டுப்பா. என்னோடய பாப்பாவுக்கு நான் இது வரைக்கும் ஃபோன் ஸ்க்ரீனோ இல்லை டிவி ஸ்க்ரீனோ காட்டினதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இப்போதுலேருந்து நம்ம வந்து கொண்டுட்டு வர அந்த ஹேபிட் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். எதுக்குமே அடம் பிடிக்க மாட்டாங்க ஃபோன் கேட்டு. ஸோ ரைம்ஸ் எதுவுமே காட்டினது கிடையாது. மோஸ்ட்டாக நான் தான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாடுவேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கூட வந்து உட்காந்து பேசுகிறோமோ அதை லேர்ன் பண்ணி சீக்கிரமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.